ஐஎன்எஸ் அரிதாமன் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பிற்கு வலு சேர்க்க 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தயார். இந்தியாவின் பாதுகாப்பு திறனை உலக அரங்கில் பறைசாற்றும் வகையில் 3வது உள்நாட்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் அரிதாமன் விரைவில் இந்திய கடற்படையில் இணையவுள்ளது. இதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். அரிதாமன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு சக்தி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சேவையில் உள்ள ஐஎன்எஸ் அரிகாந்த் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் ஆகிய கப்பல்களை தொடர்ந்து அரிதாமன் தனது இறுதி கடல்சார் சோதனை முடித்துவிட்டு தற்போது போர் முனையில் இணைய தயாராக உள்ளது. மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் அசுர ஏவுகணை பலம் ஐஎன்எஸ் அரிதாமன் தனது முன்னோடி கப்பல்களை விட சற்று பெரிது மற்றும் சுமார் 7000 டன் எடை கொண்டது. பாபா அணு ஆராய்ச்சி மையம் உருவாக்கிய மேம்பட்ட 83 மெகாவாட் அழுத்தப்பட்ட நீர் உலை மூலம் இது இயக்கப்படுகிறது. இது மிக முக்கியமான சிறப்பு அம்சம் என்னவென்றால் இதில் 8 செங்குத்து ஏவுகணை குழாய்கள் உள்ளது. ஐஎன்எஸ் அரிகாந்தை விட இது 2 மடங்கு திறனை கொண்டது. இதன் மூலம் 3500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் 8 K4 ஏவுகணைகளையும் 750 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் 24 K15 ஏவுகணைகளையும் சுமந்து சென்று எதிரி நாடுகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்க முடியும். எதிரி நாடுகளுக்கு சவாலான 2வது தாக்குதல் திறன் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவின் பாதுகாப்பு வியூகத்தில் மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது. இந்தியாவின் நிலப்பரப்பில் உள்ள ஏவுகணை தளங்கள் அல்லது விமானப்படை தளங்கள் மீது எதிரிகள் தாக்குதல் நடத்தினாலும் கடலுக்கடியில் பல வாரங்கள் பதுங்கியிருக்கும் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் இந்தியா மிக கடுமையாக பதிலடி தாக்குதலை நடத்த முடியும். இதனால் இந்தியா மீது முதல் அணுசக்தி தாக்குதலை நடத்த நினைக்கும் எந்த ஒரு எதிரி நாட்டிற்கும் இது ஒரு தற்கொலை முடிவாகவே அமையும். ஐஎன்எஸ் அரிதாமன் வருகையால் இந்திய கடற்படை எப்போதும் ஒரு நீர்மூழ்கி கப்பலை கடலில் ரோந்து பணியில் வைத்திருக்க உதவும். விசாகப்பட்டினத்தில் தாராகரி போர் கப்பலும் அரிதாமனும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விசாகப்பட்டினத்திற்கு வருகை தந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாக உள்ளது. அங்கு அவர் தாராகரி என்ற அதிநவீன ஸ்டெல்த் போர்க்கப்பலை கடற்படையில் இணைக்கும் நிகழ்வில் பங்கேற்றார். விசாகப்பட்டினம் இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் கட்டுமான மையமாகவும் அவற்றின் தாயகமாகவும் திகழ்கிறது. தாராகரி கப்பல் எதிரிகளின் ரேடார்கள் சிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை வேட்டையாடும் நவீன ஆயுதங்களையும் கொண்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் வல்லரசாக உருவெடுக்கும் இந்தியா ஐஎன்எஸ் அரிதாமன் மற்றும் தாராகரி ஆகிய 2 கப்பல்களும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விஷயமாகும். தாராகரி கப்பல் போர்க்கால பணிகளுக்கு மட்டுமின்றி இயற்கை சீற்றங்களின் போது மனிதாப உதவி மற்றும் மீட்பு பணிகளிலும் ஈடுபடுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய தொடர்ச்சியான நவீனமயமாக்கல் மூலம் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தான் அச்சுறுத்தலை முறியடித்து இந்தியா ஒரு அசைக்க முடியாத கடல்சார் வல்லரசாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது.